ஆதிமல கணபதி பகவானை தொழுது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணிய நிலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று என் அப்பனாகிய சிவபெருமானுடைய திருத்தாள் பணிந்து இன்றைய தினம் 63 நாயன்மார்களில் ஒருவராகிய திருநீலகண்ட நாயனாருடைய குரு பூஜை 6வது ஆண்டாக மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது கைலாய மலையில் வீட்டிருக்கின்ற தேகில்லா கைலாய மலை போல் இங்கு காட்சியளிக்கிறது. அதிலே ஐயா கன்னியாகுமரி மாவட்ட சித்தாந்த பேராசிரியருடைய பிரபாகர ஐயாருடைய சகோதரன் மு கணேச ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது உண்மையிலே சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும், ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற விதிமுறையை அவர்களும் அறிவித்து இந்து சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய நன்மறை கருத்தை என்று பொருட்டினார்கள். நான் அப்பந்தான் நினைச்சேன், இந்த பிரபாகர ஐயானுடைய சகோதரர் அல்லவா, அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய திரு அவதாரம். காரணம் என்னன்னா பணிவு, பக்குவம். இந்த தர்மபுரம் ஆதீனத்துக்குள் மாணவனாக சேர்ந்த பொழுது அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தே அடியேன் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு அடியவன் நானேன். அதோடு மட்டுமல்ல, முதலாவது இவளையும் சொல்லிக்கிட்டு தான் இதற்குள் நுழையணும். இந்த மக்கள் மிக புண்ணியம் செய்தவர்கள். காரணம் என்னன்னா, திருநீலகண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்ற போது முதலாவது திருநீலகண்ட நாயனார் தான் எடுத்து வச்சு பாடினார்கள். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன் என்று திருவாரூரிலே சிவபெருமான் அடியெடுத்த கொடுத்த பிறகு முதல் அடியாரை இவரை தான் தூக்கினார். அதனால் இந்த ஏரியாவில் வாழ்கின்ற மக்களுடையக்கெல்லாம் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற பக்த பெருங்குடி மக்களுடைய பொற்பாத கமலங்களை பாத பூஜை செய்து அதனால் கிடைத்த அபிஷேக தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டு தானும் உண்டு கொண்டேன். சிவாய நமः. திருநீலகண்டர் மனிதனுக்கு, இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுக்கு 3 ஆசை: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆனால் அவர் ஒரு எத்தனையோ ஜென்மங்களில் சிவபெருமானுடைய திருவருள் கடாட்சியத்தை பெற்றவர் தான். சிவபெருமான் ஆலங்கால ஒன்றலால் திருநீலகண்டன் அந்த பேரை நாமத்தை சூட்டி கொண்டார். எப்பவும் ஒரு நாமத்தை உச்சரித்தார். இதில் ஒரு செய்தி என்னன்னா, ஐயா அவர்கள் சொன்னார்கள், திருநீலகண்ட மனைவருடைய மனைவி பேரழகு 32 லட்சணமும் பொருந்தியவர்கள். ஏன் இதை விட்டுட்டு ஒரு எதிர்முறையை சந்திக்க வேண்டும் என்று சேக்கலார் பதிவு பண்ணுகின்ற போது ஒரு நாள் தவறிட்டார். சேக்கலார் பதிவு பண்ணுறார். ஒரு நாள் அந்த ஐயா என்ன செய்தார், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. இன்பத்துறையில் எளியவரானார். 63 நாயன்மார்களுக்குமே சேக்கலார் ஒரு மிகப்பெரிய பட்டத்தை கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர் புலவர்களில் தெய்வ புலவர்கள் என்று சர்டிஃபிகேட் வாங்கியது 2 பேர். ஒன்று திருவள்ளுவர், ஒன்று சேக்கலார். அப்போ அந்த அம்மையார் நீங்கள் அழகாக சொன்னீங்க, மற்ற திருநீலகண்டர் நாயனாருடைய வரலாறு. அந்த அம்மாவும் நல்லா பேசிச்சு. ஏன்னா இளமையிலே இப்படிப்பட்ட சகோதரிகள், இளம் சமுதாயம், நீங்கள் எம்மடி பேசினாலும் சரி, அதை பேசு வளர்த்து நீங்கள் வந்தால்தான், இளம் சமுதாயம் வந்தால்தான் வருங்கால சைவம் தலைக்கும். இந்த நாட்டிற்கு ஞான சம்பந்தர் தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டிற்கு ஞான சம்பந்த இளம் வாரிசுகள் தான் நமக்கு தேவை. அதனால் எல்லாரும் பிள்ளைகளை சைவ சித்தாந்தத்துக்குள்ள நுழைய வச்சு இந்த உண்மை நிலையை பற்றி புரிய வைக்க வேண்டும். இப்போ நான் அங்கே சொல்ல வந்த செய்திக்கு வந்துடுறேன்.
அப்போ வாழ்ந்து கொண்டு வர்றாரு. சரி, சிவனடியார் தான். ஆனால் இதை வந்த உடனே எல்லா காரியங்களும் நடந்து பிணக்கு தீர்ந்ததுன்னு அந்த அம்மா சாதாரண நிலையில் கணவனாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்கிறார்கள். குற்றத்தை மனதில் நினைத்தது போல தெரியவில்லை. இரவு நேரம் வந்தது. அம்மா பிணக்கு தீர்ந்தது என்று திருமேனியில் கை வைத்தார். திரும்ப நான் சொல்றேன், திருநீலகண்டம் மீது ஆணையாக என்னை தொடாதீர் ஒரு செய்தி. இரண்டாவது, இதை கேட்டதும் அவர் திடுக்கிட்டு போனார். இளம் வயசு, 24 வயசு. அந்த அம்மாவுக்கு 19 வயசு. என்னை திருநீலகண்டம் மீது ஆணையாக என்னை தொடாதீர். ஆதியார் நீலகண்டம் தான் அகத்து கொண்ட ஆர்வம் பேதியார் ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி உன்னை மட்டுமல்ல மற்ற மாதரையும் தன் மனதாலும் தீண்டேன் என்றார். இங்கதான் ஒரு நாயனர் ஆகிறார். இந்த செய்தி இந்த ஜென்மத்தில் மாத்திரம் அது நடந்திருக்க முடியுமா? ஒரு சொல்ல சொன்னோன்னு இவருடைய மனம் மாறி இருக்க முடியுமா? எத்தனையோ ஜென்மத்தில் இதை கழிந்து 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 அது என்ன ஒரு எளிய நிலையில் ஒரு எழுத்து காட்டி சொல்ல. சாதாரண ஒரு எம்ஏ முடிச்ச ஆளு இந்த முறையில் ஒரு பாட்டு நடந்து அவர் எழுதிட்டு வந்தாச்சு, பாஸ் ஆகியாச்சு. அப்ப இந்த நிகழ்வு இங்க நடைபெறுகிறது. முடிச்சு கர்ம வினையானது தீர்ந்தது என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஜென்மத்தில் இந்த பெண்ணாசை என்பது துறக்க முடியாத ஒன்றுதான், கடினம்தான். அதையும் கடந்து விட்டார். அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகினால ஒரு பாட்டு இங்க அந்த இன்பத்துறை அறிவிச்சாரு, ஒரு பாட்டு எழுதினார், போயிட்டார். சாதாரண நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இந்திரன் அகலியை விரும்பினார், விஸ்வாமித்திரன் மேனையை விரும்பினார் என்று சொல்வதெல்லாம் எதற்காக என்றால் எதை வேணாலும் கடந்துடலாம், பெண்ணாசையை துறக்க முடியாது, கடினம் என்பதை வற்புறுத்தி கூறிய காலத்திலும் 63 நாயன்மார்களில் ஒருவராகிய திருநீலகண்டன் நடத்தி காட்டினார் என்று சொன்னால் அறிவித்து கழிந்து விட்டார். வினைகள் கழிந்து விட்டன, கர்மம் கழிந்து முடிந்து விட்டது, கொஞ்சம் போல பாக்கி. இந்த ஜென்மத்தில் ஒரு பாட்டு எழுதுங்க கேட்டார். திருவடி அடைந்தார். வேற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இப்படிப்பட்ட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, அதுவும் இதை தேர்ந்தெடுத்து 63 நாயன்மார்களிலே பட்னாத்தார் 3 பேரை தீக்குச்சி தான் பாடினார். பாலால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரின் கண்ணீடன் அப்ப வல்லே நல்லன், நான் இனி சென்ற ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்படி கேட்டு பாடினார். அவ்வளவு சிறப்புடையவர். ஆகவே நாமெல்லாம் பாக்கியவான்கள், நாமெல்லாம் புண்ணியவான்கள். எனக்கு அந்த புண்ணியத்தை தந்தது, எனக்கு அந்த இவ்வளவு தூரம் அந்த பஸ் ஸ்டாப்ல நிறுத்தி 2வது பஸ் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆணித்தரமாக கருத்தை தந்தவர் ஐயா பிரபாகர் ஐயா என்று கூறி மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன்.